ஆக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஆசையை சீரமை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்று நமக்கு மிக சிறப்பான முறையிலே துரியதவம் வழி நடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை நாம் அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். துரியம். பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். அன்புள்ளம் கொண்ட இருபால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குருமகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். குருவடி போற்றி. இன்றைய வேதாத்திரிய சிந்தனைக்கான தலைப்பு ஆசையை சீரமை. இப்போ இந்த ஆசை அப்படின்னாலே ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் பாருங்களேன். ஆசையை தூண்டினான்னு வச்சுக்கோங்க, நம்ம தூண்டி விட்டோம்னா ஈஸியாக ஏமாத்திடலாம். இப்போ பணம் போட்டால் டபுள் மடங்கு திரும்ப வருது அப்படின்னு ஒரு விளம்பரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த விளம்பரத்தை கேட்டுறதும் நம்ம உடம்புல சயின்டிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு தெரியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு அளவற்ற சந்தோஷம் பிறக்குது, ஆனந்தமான ஒரு பரவச நிலை அடையுது. ஏன்னா பணம், ஆசை, புகழ். ஆக இப்போ இந்த இடத்துல என்னன்னா, அந்த விருப்பமுள்ள பொருளை நம்ம அடையும் போதும் சாப்பிடும் போதும் இன்பத்தில் அறிவு என்ன செய்யுதுன்னா அப்படியே மயங்கிடுது. பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை பாருங்களேன். ஒரு 2 நண்பர்கள் சந்திச்சுக்கிறாங்க. ஒருவர் நேர்மையானவர், கொஞ்சம் ஏழை. மற்றவர் குறுக்கு வழியில் ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய வசதியானவரும் போல தோற்றமளிப்பார். காலையில் 2000 ரூபா கொடுத்தா மறுநாள் காலையில் 4000 ரூபா திருப்பி கொடுப்பேன்னு சொல்கிறார். எப்படி அப்படின்னு அந்த ஏழை நண்பர் கேட்குறாரு. அதுவா, அது பூரா வந்து எனக்குன்னு ஒரு கள்ள நோட்டு அடிக்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து அது வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா? இப்படியே ஒரு வாரம் பண நோட்டு அப்படியே பரிமாற்றம் தொடருது. ஒரு நாள் இவர் சொல்கிறாரு, நான் வந்து நிலம் விற்று ஒரு 20 லட்சம் எனக்கு வரப்போகுது ஒரு வாரத்தில், அதை வந்து டபுள் ஆக்கி கொடுத்துரு அப்படிங்கிறாரு. உடனே அவர் சரின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளாக ஃபோன் மேலே ஃபோனை போடுறாரு. இவர்கிட்ட பதில் இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டாரு, அவர் உஷாராயிட்டார். உஷாராகி எஸ்கேப்பு. ஆனால் இப்போ கதை என்ன அப்படின்னு இதில் உள்ள விவரம் என்னன்னா, இந்த ஆரம்பத்தில் 2000-4000 சமாச்சாரம் வந்தது பார்த்தீங்களா, அப்போவே இந்த முதலாவது ஏழை நேர்மையான நண்பர் வந்து அப்போவே புரிஞ்சுக்கிட்டாரு. புரியும் போது என்ன ஆகுதுன்னா, இவர் கொடுத்தது 2000 நல்ல நோட்டு, அங்கேருந்து அவர் திருப்பி கொடுத்தாரு பார்த்தீங்களா ரெட்டிப்பா, அதுவும் நல்ல நோட்டு. ஆக இப்போ நல்ல நோட்டுகள் யார்கிட்ட அதிகமாக இருக்குது? இந்த நல்ல நேர்மையான ஒரு எளிமையான ஒரு நண்பர்கிட்ட தான் இருக்குது. ஆக அந்த ஆளும் என்ன ஆகிட்டாரு, இப்போ நம்மளை பற்றி புரிஞ்சுட்டானே எஸ்கேப் ஆகிட்டார். ஆக நியாயமான ஆசை எப்பொழுதுமே வந்து நலம் பயக்கும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அதுபோல் முதல்ல நமக்கு மகரிஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த புலன்கள் வந்து கட்டுப்படணும். அதற்கு தான் வந்து நமக்கு குரு என்ன பண்ணியிருக்காருன்னா பயிற்சிகளை கொடுத்துருக்காரு. அதை எல்லாத்தையும் விட முதல் தவமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சேந்திரிய தவங்கிறது அருமையான ஒரு தவமும் கூட. அதில் புலன்கள் கட்டுப்படுறதா இருந்தால் இன்றைக்கி நம்ம துரிய தவம் பண்ண மாதிரி முதல்ல ஆக்னியில் போயிட்டு துரியத்துக்கு போகிறோம் பார்த்தீங்களா. ஆக இந்த தவமானது அகத்தவம் என்ன செய்யுது தியானம் அப்படின்னா, தீவனை அகற்றும், அறநெறியை இயல்பாக்கும் அப்படிங்கிறார் நம்ம குரு.
அது மாதிரி இன்னொரு இடத்துல மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நம்ம ஜென்ரலா கேள்விப்பட்டதான் அது. லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது. ஆசை நிறைய இருந்துச்சுன்னா, அது நிச்சயமா நமக்கு தொந்தரவு குடுக்கும் தான் அப்படிங்கிறது தான். இப்ப மனதுல வந்து தேவையான அளவு ஆசை இருக்கத்தான் செய்யணும். அப்பதான் அது வாழ்க்கை இனிக்கும் அப்படின்னு தான் குரு சொல்றாரு. ஆசை அது வந்து எப்படி அப்படின்னா, அந்த ஆசைய பொறுத்தவரையில ஒரு இடத்துல என்ன சொல்லி வராங்கன்னா, அது சீரான அலை மாதிரி அப்படிங்கிறாப்புல. பேராசையே வந்துச்சுன்னா, அது சுனாமி மாதிரியாம். ஆக இந்த பசிக்கு வந்து உணவு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அது துன்பம் தான். அப்போ இன்பத்தை பெருக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, உழைச்சா தான் உணவு அப்படிங்கிற மாரி. அப்ப அது உழைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய ஒரு அது தத்துவம். அது மாரி இந்த ஆசை அற்றவனே வந்து பெரும் பணக்காரன் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த காலத்துல இது வந்து எப்படின்னா, அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சொல்லி புரிய வைக்க வந்து மகான்களுக்கு துணிவு இல்லாம தான் இருந்துச்சு பழைய காலத்துல. அதாவது எல்லாம் எழுத்து ஏட்டோடயே எல்லாம் போயிடுச்சு. ஆனா இப்ப வந்து பாருங்க, நமக்கு மனவளக்கலை வந்து ஒரு சஞ்சீவி மருந்து மாதிரி தான் அது. எல்லாத்துக்குமே வந்து அதாவது நமக்கு தருகுண சீரமைப்புல வரக்கூடிய ஆசை சீரமைப்பு உட்பட இந்த மனவளக்கலையானது நம்மள வந்து நல்வழிப்படுத்தணும் தான் நம்ம வந்து அத ஒரு கணக்குல வச்சுக்கிறணும். அப்படிதான் நம்ம இப்ப நமக்கு இப்ப அனுபவப்பட்டுட்டு தான் இருக்கோம். அந்த வகையில. அதே மாதிரி இப்ப ஒரு சின்ன ஒரு லைன் கவிஞருடைய லைன் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பூ பூக்கும் ஆசை, அதை கேட்கத்தான் ஆசைங்க. அப்போ இது வந்து அந்த அந்த மாரி ஆசைய நம்மளால கேட்க முடியுமா? ஆமா ஆமாவா இல்லையான்னு நம்ம நெனச்சு பார்த்தோம்னா, மனசுக்குள்ள மனவளக்கல் முன்னாடி வந்து அது நோ தான். ஏன்னா, அது நமக்கு வந்து ஆனா இப்போ நமக்கு தெரியும். ஏன்னா, எல்லாமே இறைநிலை தான். அப்படிங்கிறத வந்து நம்ம இப்ப உணர்ந்தாச்சு. ஸோ அந்த வகையில வந்து அது நமக்கு இப்ப வந்து எல்லாமே புரியக்கூடிய ஒரு தன்மையில நம்மளால இருக்கோம். காரணம் ஆனா ஒரே ஒரு இது என்னன்னா, நம்ம வந்து தவ பயிற்சிகள வந்து ஒழுங்கா செஞ்சோம்னு சொன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுபோல தேவை வந்து நிறைவோட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நேர்மையான ஆசை. தேவை நிறைவோட இருந்தா நேர்மையான ஆசை அப்படிங்கிறாரு குரு ஒரு இடத்துல. அதே சமயத்துல இந்த தேவையானது நிறைவோடு துன்பத்தை போக்குவதோடு அதோட நின்னுக்கிறணும். அதுக்கு மேல அதிகமா போக்கூடாது. மீண்டும் மீண்டும் வந்து அதுல வந்து ஒரு பற்று வச்சக்கூடிய ஒரு ஒரு தன்மை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகுது? அது துன்பத்துல கொண்டு போய் தான் விட்டுரும் அப்படிங்கிறது தான் அந்த ஆசைய பத்தி மகான் வந்து சொல்லக்கூடியது. ஆசை சீரமைத்தல் பயிற்சின்னு வரும்போது என்ன சொல்றாருன்னா, வரவுக்கு மேல வந்து செலவு செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ குறைவான பொருட்களோட தான் வாழணும் அப்படிங்கிறது தான் அதுல வரக்கூடிய ஒரு செய்தி. நமக்கு மகான் கொடுக்கக்கூடிய செய்தி. சொல்லுவார்ல முன்னாடி, அதாவது "உறவிலே என்ற உண்மைகளை தெரிவதுறவங்கள கூட இந்த இது வரும். பொருட்களும் உறவுகளும் கம்மியா வச்சுக்கிட்டா நமக்கு வந்தது பலன் தான்" அப்படிங்கிறது. அதேபோல இன்னொரு இடத்துல நம்ம இதுவும் கேள்விப்பட்ட இதுதான். "ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே" அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அலை அது என்ன? அது கடல்ல வந்து இருக்கும்போது அது அங்கேயே அடங்கிரும் பாத்துக்கோங்க. ஆசையும் அது போல தான். அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிறது தான் வந்து நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க. அனுபவசாலிகளும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு அறிவுரை தானே ஒழிய, அத நம்ம அப்படியே எடுத்துக்கிற முடியாது. ஆசைப்படணும், அளவோட ஆசைப்படணும் அப்படிங்கிறது தான். இப்போ "ஆடையின்றி பிறந்தோம். ஆனா இச்சை இந்த ஆசையின்றி நம்மளால வந்து வாழ முடியுதா?" அப்படின்னா நிச்சயமே இல்லவே இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா மகான பொறுத்தவரையில ஒரு அருமையான ஒரு தத்துவம் நம்ம குடுத்திருக்காரு. என்னது? "வேண்டாமை வேண்டும்" அப்படிம்பாரு. உங்களுக்கு என்ன நீங்க எது மேல உங்களுக்கு பிரியப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டா கேட்டா அவர்ட்ட, அவர் சொன்ன வாசகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "வேண்டாமை வேண்டும்" அப்படிம்பாரு. அதே மாதிரி இந்த நல்லவற்றுக்கு அதாவது இந்த நல்லவற்றுக்கு எல்லாமே வந்து மகான் சொல்லக்கூடிய வாசகம் அது. நல்லவற்றை செயல்களுக்கு படிகட்டி, தேவையற்றவர்களை வடிகட்டி வாழணும் அப்படிங்கிறார் குரு. ஸோ அந்த வகையில இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கடலு. ஆசை அப்படிங்கிறது ஒரு படகு. அந்த படகானது தன் வசமாக என்ன செய்யணும் அப்படின்னா, ஆராய்ச்சிக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அதாவது சீரமைத்த ஆசைகளை சிரத்தையோடு நிறைவேற்றி, அது ரொம்ப முக்கியம். சிரத்தையோடுனா, நம்ம வந்து ஆசைகள சீரமைச்சாச்சு. அத நிறைவேத்தணும் இல்லையா? அப்ப சிரத்தையோடு நிறைவேற்றி, மதிகொண்டே பயன்பெற்று வாழ்வோம் அப்படிங்கிறார் நம்ம குரு. அது மாரி இன்னொரு இடத்துல குருவுடைய வாசகங்கள் வந்து நமக்கு வழிகாட்டுதல் நெறைய இருக்கு. இப்ப இதுல ஒரு ஜெனரலா ஒண்ணு பாருங்களேன். இப்ப தாம்பத்தியத்துல வந்து ஆண் எடுத்துக்கிறோம். இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு லைன் தான் இது. ஆண் எடுத்துக்கிட்டா 1 நிமிஷம். ஆனா பெண்ண பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா, சிசுவின் உயிருக்கு வந்து உடல் கொடுப்பது தாய் தானே! அத நம்ம நெனச்சு பார்த்தாலே தெரியும். அதாவது இந்த தாயானவள், பெண்ணானவள் என்ன செய்றா? ஊர் விட்டு ஊர் வந்து, புகுந்த வீடு வந்து, அவ பை பெர்த்லயே வந்து சைவமா இருந்தான்னு சொன்னா, இங்க வந்த பிறகு நம்ம மனவளக்கலை ஈர்ப்புல தீட்சை பெற்றாச்சு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மனைவியா இருந்தால், இப்போ என்ன ஆகுது? நமக்கு எல்லாரும் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 95% மேல நான்வெஜ்ல இருந்து மாறி வெஜிடேரியனுக்கு மாறிட்டோம் இல்லையா? அப்போ இது வந்து என்ன சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம்.
ஆசைகளை ஒதுக்கி எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் அந்த அந்த பெண்மையானது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுபோல நிறைவேறாத ஆசைன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்ன செய்யும், கவலையாக தான் மாறிடு அப்படிங்கிறாரு மகரிஷி. இப்போ ஒரு கார் வாங்கணும். கார் வாங்கணும் வந்து இப்போ வாங்கியாச்சு. எப்படி கடன் வாங்கியாச்சு. அது ரொம்ப ஹாப்பியாக தரும். எப்போ டியூ கேட்கும் வரை தான் அது இன்பம். அப்புறம் என்ன செய்யுது, துன்பமாக மாறிடுது. இப்போ நமக்கு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டது தான். எப்படின்னா, வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா சிக்கனம் தான் சேமிப்பு அப்படிங்கிறது தான். அந்த சேமிப்பில் இந்த காரை வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன செய்ய, கவலைக்கு வேலையே இல்லைன்னு நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ சேமிப்பில் தான் வந்து நம்ம பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் உள்ள ஒரு அர்த்தம். அதை நம்ம பின்பற்றணும். அதுபோல் ஒரு ஒரு கொக்கு நரி ஒரு சின்ன கதை பாருங்க. கொக்கு நரி 2 நண்பர்கள் பாருங்க. அப்போ அந்த நரி என்ன செய்யுது, ஒரு நாள் ஒரு கொக்கு என்ன செய்யுது, நரியை வந்து கூப்பிடுது. சா சா எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவான்னு கூப்பிடுது, பாயாசம் வச்சு சாப்பிடுவான்னு கூப்பிடுது. அப்போ நான் பாயாசம் வந்து ஒரு தட்டில் நரி வச்சு கொடுத்துருது. அப்போ அந்த கொக்கு என்ன செய்யுது அப்படின்னா, அதனால வந்து குடிக்க முடியல. தட்டில் வச்சு கொடுத்தா எங்கே குடிக்கிறது, வாயை வச்சு கொத்தும்போது ஒப்பேறாது. அதே போல் இது என்ன செய்யுது, இதை புரிஞ்சுக்கிச்சு. கொக்கு வீட்டில் என்ன செய்யுது, மறுபடியும் அதை நிறைய கூப்பிடுறது. நிறைய கூப்பிட்டு கொக்கு என்ன பண்ணிடுச்சு, ஒரு ஜக்கில் வச்சு கொடுத்துருச்சு. ஜக்குக்குள்ள நரியோட வாய் உள்ள போக முடியல. அப்போ இப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போ ரெண்டுமே வந்து நண்பர்கள் மாதிரி பழகிக்கிறாங்க ஒழிய உண்மையான ஒரு இது இல்லை. அப்போ ஆசைக்கு வந்தாங்க, அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகி போகுது. ஏன்னா எட்டாத பழத்துக்கு கொட்டாய் விட்ட கதைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி அவங்க 2 பேருமே பாயாசம் வச்சு தரேன்னு சொல்லி 2 பாயாசமும் அதை உபயோகிக்க முடியாத அளவில் நமக்கு அது மாறி போச்சு. சரி, இன்னொரு விஷயம் நமக்கு அடிக்கடி கேள்விப்பட்டது தான் அது. இப்போ அதாவது ராமாயணத்தில் வந்து ராவணன் எவ்வளவு டேலண்டடு சிவபக்தன், வீணை வாசிக்கும் போது மலையே உருகுமா அப்படியே. ஆனா அவங்ககிட்ட மன தூய்மை இல்லை, பிறன் மனை நோக்குதல் அப்படிங்கிற ஒரு தத்துவம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில அதே போல இன்னொரு இடத்துலையும் வந்து நமக்கு அதாவது இது வந்து பெண் ஆசைங்கிறதுக்கு தான் வந்து ஒரு உதாரணமா சொல்லிக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட இதுல நேர்மையான முறையில தவம் பண்ணணுமே ஒழிய இந்த ஆசை அப்படிங்கிறத வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இதுல உள்ள ஒரு தத்துவம். அதே மாதிரி இன்னொரு வந்து இந்த அருகுண சீரமைப்புல வரக்கூடியது தான் வந்து இந்த ஆசை சீரமைப்பு அப்படிங்கிறது. அது இதுல ஒண்ணு வருது. என்னன்னா, அருகுணம் வந்ததற்கு காரணம் எவ்வளவு தெரியும், அது ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதை விட எவ்வளவு கடைப்பிடித்தோம், அதை வந்து வந்ததை தவிர்க்கிறதுக்கு எந்த அளவு கடைப்பிடித்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் மகான் வந்து சொல்லக்கூடியது. அந்த காரணம் எப்படி வந்துச்சுன்னு காரணம் தெரியாம இருக்கலாம், ஆனா அதை போக்கக்கூடிய பொறுப்பு வந்து நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த பேராசையால இருப்பதை வந்து எவ்வளவு ஒரு மனுஷனுக்கு ஒரு பேராசை இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதனால ரிசல்ட் என்னன்னா ஏகப்பட்ட ஒரு இழப்புன்னு தான் நம்ம அதை சொல்லணும். நிறைய ஏகப்பட்ட பொருள் திணிச்சல் நம்ம வந்து இழந்துடுறோம் பேராசை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில. அப்புறம் அது மாதிரி இன்னொன்னு, இந்த அனைத்துக்கும் ஆசைப்படணும் அப்படிங்கிற ஒரு வாசகம் நம்ம இருக்கு பார்த்தீங்களா, அதுல என்ன ஒரு கருத்துன்னா, ஆண்டவனை நினைப்பதற்கும் ஆசைப்படணும் அப்படிங்கிறதான் அதுல உள்ள ஒரு கருத்து. அப்போ அப்போ அந்த மாதிரி ஆண்டவனை நினைக்கும் போது என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு மன ஆற்றல் கிடைக்குது, எல்லாமே நடக்குது. அனைத்து ஆசைகளும் சங்கமிக்கும் இடம் இறைநிலை தான். இதை நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்ல விஷயம்தான். அப்ப அந்த இறைநிலையை வந்து உணர அடைய வழி சொன்னவர் தான் நம்முடைய குரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும். இதே மாதிரி இன்னொரு இடத்துல அந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஜாய் சந்தோஷம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஜாய் வந்து எப்பவுமே அளவோட இருந்துச்சுன்னா வந்து அது சந்தோஷம் தான், அளவுக்கு மீறும் போது அது பெயின். ஜாய் லெஸ்ன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப். இது வந்து ஒரு இடத்துல ஒரு 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 அனுபவசாலி ஒரு சொன்னது. இன்னொன்று, இப்போ நமக்கு வந்து ஆசை அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையில் உலகத்தில் நம்ம வாழ்ந்து தானே ஆகணும், வாழணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும்போது வாழ்ந்தால்தானே ஞானம் பெற முடியும். ஆசையை ஒழுங்குபடுத்தினால் வாழ்வு மலரும் அப்படிங்கிறார் நம்ம குரு. அப்போ அந்த சமயத்தில் வாழும்போது நமக்கு கண்டிப்பாக ஆசை தேவைதான், ஆனால் அது முறையோடு உள்ள ஆசையாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு மகான் சொல்லக்கூடிய ஒரு வாசகம். இப்போ இந்த ஞாபகத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதாவது பெண் ஆசை, மண் ஆசை, பொன் ஆசை அப்படிங்கிறதுக்கு 3 இதிகாசங்கள் இருக்கு பாருங்க. இது நம்மளை என்னைக்குமே இது ஞாபகப்படுத்திட்டே இருக்கும், நம்ம செம்மைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது பெண் ஆசைக்கு ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு தன்மை தெரியும், மண் ஆசைக்கு மகாபாரத கதைகள் நமக்கு தெரியும், பொன் ஆசைக்கு சிலப்பதிகாரத்தில் வரக்கூடியது நமக்கு தெரியும். ஸோ அந்த வகையில்
நமக்கு இந்த 3 இதிகாசங்களை வந்து என்னைக்குமே நம்மளை வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் நம்மகிட்ட. அதை நான் நினைச்சு பார்த்தோன்னு சொன்னா அதுக்கு ஒரு பிரேக் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு நேரம் வாரியார் ஒரு சொன்ன கதை ஒன்று சொல்லாரு பாருங்களேன். இது நம்ம எதுவும் கேள்விப்பட்ட கதை தான். ஒரு முனிவரும் மனைவியும் நம்ம மனைவியோட கடற்கரையில் நடந்துட்டு இருக்காரு. மனைவி பின்னாடி நடந்து வராங்க, இவர் முன்னாடி போறாரு. முன்னாடி போகும்போது அந்த ஒரு அலையில வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு வளையல் வந்து அடிச்சிட்டு வருது. அதை பார்த்த உடனே இவர் காலை வச்சு மிதிச்சுக்கிறாரு. இதை அந்த அம்மா பின்னாடி வரவங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இவர் காலை வச்சு அமுக்குறாரு பார்த்தீங்களா. இப்போ வந்து உடனே கேட்குது, என்ன அது காலுக்குள்ள? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொய்யெல்லாம் சொல்லப்படாது, உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்ல ஒரு அட்வைஸ், நீங்க பொய் சொல்றீங்க, ஆனா நீங்க முனிவர்னு சொல்ல ஏத்துக்க முடியாது. காரணம், மண்ணையும் பொன்னையும் ஒக்கவே ஒப்புவர் அப்படிங்கிறத வந்து இப்படி இந்த குவாலிட்டி இருந்தா தான் அவர் உண்மையான முனிவர். அப்போ இதனுடைய விளைவு இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆஹா இந்த அளவு இவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த பக்கமா நடக்குது, இந்த பக்கமா இவர் வந்து இந்த பக்கமா நடக்கிறாரு. அதே போல நம்ம குருகிட்ட வந்து ஒரு ஒரு நம்ம குரு இன்னொரு குரு கூட எடுத்துக்கலாம். அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படியா, அப்போ வந்து ஒன்று பண்ணு, கடவுளை பார்க்குறதா இருந்தா ஒரு பேப்பர் எடுத்து அது உன் ஆசைகளை பூரா அந்த எழுது. இது எல்லாம் நீ எழுதி அந்த ஆசை உனக்கு ஃபுல்லாக நிறைவேறுன்னு சொன்னா நீ கடவுளை பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்போ இது வந்து நடக்கக்கூடிய காரியமா இது. ஆக ஆசைகளை நிறைவு செய்யும் போது ஞானத்திற்கு செல்ல முடியும் அப்படிங்கிறதான் வந்து இதில் அடங்கியிருக்கிற ஒரு தத்துவம். அது மட்டும் இல்லாம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடன் வாங்கி வீடு கட்டுறோம் பார்த்தீங்களா, இதுல ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, மரம் ஏறி கைவிட்டவனும் கடன் வாங்கி வீடு கட்டினவனும் சிரமத்துக்கு உள்ளாவான் அப்படிங்கிறத ஒரு தலைப்பு. அதில் உள்ள ஒரு கருத்து. அதாவது எப்பவுமே வந்து நம்ம சேமிப்பில் தான் வந்து நம்ம பொருட்களை வந்து நமக்கு தேவையானதை வாங்கிக்கணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு சின்ன கதை பாருங்களேன். ஒரு பணக்காரர் தன் வீட்டில் ஒரு அப்படி கிளாஸில் உட்காந்துருக்காரு. ஒரு சின்ன எறும்பு என்ன செய்யுது, தன்னை விட பல மடங்கு பெரிதான இலையை இழுத்துக்கிட்டே போகுது. சின்ன எறும்பு பெரிய இலையை எப்படி இழுத்துட்டு போகுது அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு. கூர்ந்து பார்த்துட்டே இருக்காரு. வழியில இருந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாம் வந்து அந்த தாண்டி அந்த எறும்பு போயிட்டு இழுத்துட்டு போகுது. இது தன் உணவுக்காக, சாதாரண தேவைக்குன்னா தேவைக்கு வந்து கண்டிப்பா வந்து அவசியம் அப்படிங்கிறத ஆசை அப்படிங்கிறது குரு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்ப இது தன் உணவுக்காக சாதாரண தேவைதான், ஆசைன்னு கூட சொல்வதற்கு இல்லை. ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு தன்னுடைய புற்றுக்கறியை வந்த எறும்பு புற்றின் வழி சின்னதா இருந்ததால என்ன செய்யுது, எறும்பால அதுக்குள்ள இலைய எடுத்து போக முடியல. அதனால இலைய என்ன செய்யுது, புற்றின் வாசல்லையே விட்டுட்டு தான் மட்டும் உள்ள போயிருச்சு. அதை பார்த்த பணக்காரர் இலைய வெளியில விட்டு செல்வதற்கு எறும்பு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ இந்த ஒரு தத்துவம் என்னன்னா, மனித வாழ்க்கையும் இந்த எறும்பு போலதான், எறும்பை போல தன் வாழ்க்கை பயணத்தில் கஷ்டப்பட்டு முயற்சிகள் செய்து பல தடைகளை தாண்டி பணம் வீடு சொத்து என்று ஆசைப்பட்டு சேர்க்கிறோம். ஆனால் வாழ்க்கையின் முடிவில் எதையும் எடுத்து செல்லாமல் வெறும் கையுடன் செல்கிறோம். ஆக வரும்போதும் எம்டி, போகும்போதும் எம்டி. சொத்து சுகத்தை நோக்கி நம் கவனத்தை திருப்பி அதற்கு உழைக்கும் போது, கஷ்டப்படும் போது நம்மை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களை நல்ல மனிதர்களை அதனால் கிடைக்கும் சந்தோஷங்களையும் இழந்து விடுகிறோம் அப்படிங்கிறது ஆசை அதிகமாகும் போது. பணம் வீடு சொத்து எல்லாம் அளவோடு தேவைதான், ஆனால் அவை மட்டும் வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கை பயணத்தில் நமக்கு கிடைக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்கள், நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகளை சேர்த்து கொண்டால் வாழ்க்கை இன்னும் அழகாக சந்தோஷமாக இருக்கும். ஆக எதுவுமே தேவைக்கு ஏற்ப அளவோடு இருந்தால் அங்கே ஆசைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிறதா அதில் உள்ள ஒரு தத்துவம். அதே மாதிரி இன்னொரு இது கூட நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு மாணவன் வந்து ரமண மகரிஷியிடம் வந்துட்டு, சுவாமி நான் படிக்கும்போது என் மனம் அலைபாயுது, என்னால் பாடத்தில் கவனம் செலுத்தவே முடியல, நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு கேட்குறேன். உடனே ரமணர் சொல்றாரு, உனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு சினிமாவையோ அல்லது விளையாட்டையோ பார்க்கும்போது உன் மனம் அலைபாய்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மாணவன் சொல்லலாம் இல்லை அப்படின்றான். ஏன் அப்படின்னு குரு அவர் மகான் சொல்றாரு, ஏன்னா உனக்கு வந்து அதுல ஆசை இருக்கு, எங்கே ஆசை இருக்கிறதோ அங்கே மனம் தானாக ஒட்டி கொள்ளும். கல்வியை ஒரு சுமையாக நினைக்காமல் அதை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு அணுகினால் கவனம் தானாக வரும். எதையும் விரும்பி செய் என்றார். இங்கே நம் மகான் கொடுத்துள்ளதுதான் வந்து ஆசை சீரமைச்சல் பயிற்சி. ஆசை சீரமைச்சல் பயிற்சிக்கு மிக அருமையாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது மாதிரி வள்ளுவ பிறந்தைய வந்து ஆசையை பற்றி சொல்லும்போது ஒன்று ரெண்டு இல்லை, அவருக்கு ஏகப்பட்ட குரல் சொல்லியிருக்காரு. அதாவது என்னெல்லாம் கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஆசையை பற்றி சொல்லக்கூடிய சமயங்களில் அதாவது ஆசையை வந்து ஆசையே துன்பத்திற்கு காரணங்கிறது மகான் புத்தர் சொன்னது தான். நம்ம குரு சொல்றது அதுதானே, அளவுக்கு மாரி ஆசை பேராசை அப்படிங்கிறாரு, அதுவும் பாவம் அப்படின்றாரு. விளைவு என்னன்னா பிறவி பெருந்துடர் கண்டிப்பா நீளும் அப்படிங்கிறது தான். வள்ளுவர் சொல்லக்கூடிய தன்மையும் இதுல தான் இருக்கு. அவா அறுத்தல் அப்படிங்கிற ஒரு இதுல அத்தியாயத்துல வரக்கூடியது. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும்
தவா பிறப்பினும் வித்து அப்படிங்கிறது. அதாவது அனைத்து உயிர்களுக்கும் எப்பொழுதும் தொடரும் பிறப்பை உண்டாக்கும் வித்து ஆசை என்பர் அறிவுடையோர் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இன்னும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். அதாவது ஆசைகளை நீக்கினால் மீண்டும் பிறக்காமல் இருக்கலாம். பிறவை தொடர் அறுக்கணுங்கிறத நம்ம தன்னுடைய முயற்சியே. அதான இறைநிலையை உணர்தல் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அதனுடைய உள்ள அடக்கம் என்னன்னா பிறவை தொடர் அறுக்கப்படணும். அதுக்கு பாவப்பதிவுகள் நீங்கணும் அப்படிங்கிறது தான். ஆக இன்னொரு இடத்துல கூட வள்ளுவ பிறந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தூய்மை என்பது அவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும். அதாவது ஆசை இல்லாமல் இருப்பதே மன தூய்மையாகும். உண்மையாக நடந்தால் ஆசை வராது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா அப்படிங்கிறது. அதாவது வீடு பெறும் வெறும் நிலையை எய்திய ஒருவனை மறதியால் நுழைந்து பிறப்பினை மீண்டும் வருமாறு செய்வது ஆசையே ஆகும். ஆசை இன்னும் சொல்றதா இருந்தா இந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு டேபிள் மாதிரி கூட சொல்லலாம். அந்த வகையில அவன் வீடு பேர் போன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு மறக்கடிச்சு ஆசை உள்ள நின்றுக்கிறது தான். அதுதான் திரு வள்ளுவ பிறந்தே சொல்ல. ஆகையால் ஆசையை வராமல் காப்பதே அறம் என்பது அப்படி சொல்றாரு வள்ளுவ பிறந்தகை. அதே மாதிரி இந்த பதஞ்சலி முனிவர் கூட ஒரு இடத்துல ஒரு வாசகம் சொல்றாரு பாருங்க. அதாவது மனதில் நிறைவு பெறாத ஆசைகள் மனதில் இருக்கும் வரை மனம் ஆனந்தத்தை விட்டு வெகு தூரம் சென்று விடும். மனம் எப்போது தனது தேவைகள் நிறைவு பெறுகிறதோ அப்போது மனதிற்கு அளவற்ற இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு பதஞ்சலி முனிவர். நம்ம குரு இப்போ அதாவது அந்த ஆசையை அருகுண சிறைப்பில் என்ன மறைதான் முதல்ல இருந்தாலும் கூட ஆசை சிறைமைக்கு ஆசை இருந்துட்டாலே மீதி உள்ள அந்த ஒண்ணு விட்டுட்டா கூட மீதி நாளும் அப்படியே கிளையா வந்துடும் அப்படிங்கிறாரு. இப்ப இதுல ஒரு என்ன வழி சொல்றாரு அப்படின்னா குரு, ஆசை திட்டமிடல் செயல் மூன்றும் சரியாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது இதேதான் குரல் என்ன சொல்லுது, இன்பம் இடையாறாது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது. அதாவது தற்சோதனைக்கு, அதாவது இந்த இடத்துல தற்சோதனை வருது பாருங்க. நமக்கு அகத்தாய்வுல தானே வரக்கூடிய ஒரு தலைப்பு இது. தற்சோதனைக்கு பிறகு மிச்சப்படும் ஆசை ஒன்றுக்கு மேல் இருந்தால் இன்றியமையாமைக்கு ஏற்ப ஒவ்வொன்றாக எடுத்து செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது. இப்போ திட்டமிடல் எடுத்துக்கிட்டா தேவையானது இவ்வளவுதான், இந்த காலத்துல முடிக்கணும், இவ்வாறு செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது திட்டமிடணும் அப்படிங்கிறார் குரு. செயல்படுத்துதல் ஆக்ஷன் பார்க்கும்போது அணுகுமுறை அப்ரோச், சாதித்தல் அச்சீவ்மெண்ட், அனுபவித்தல் என்ஜாய்மெண்ட், இந்த 4 ஒண்ணுக்கு ஒண்ணு அடுத்து வந்தா தான் மனநிறைவு ஏற்படும் அப்படிங்கிறது. ஆசை மட்டும் கொண்டு விட்டு அணுகுமுறை சரியாக இல்லை என்றால் அதனால் பயன் இல்லை அப்படிங்கிறார் நம்ம குரு. அப்போ இது நல்ல ஆசை, இது அவசியம் வேண்டும், இப்படித்தான் அடைய வேண்டும், இப்படித்தான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்து இப்படி அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அதற்குரிய திட்டங்களை எல்லாம் போட்டுக்கொள்ள வேண்டும், செயலாற்ற வேண்டும். அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல அழுத்தமா சொல்றாரு பாருங்க, இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை முடித்திட சூழ்நிலையை பார்த்திடு, இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி, இச்சை முறையாய் இயங்கும் அமைதியில். இது குரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுல அழுத்தம் கொடுக்குறாரு இந்த இச்சை ஆசையை பத்தி சொல்ல வரக்கூடிய தன்மையில. அதுபோல இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அருள் துறையினெல்லாம் ஆசையை சுத்தமாவே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஆசை மேல கடுமையான வெறுப்புன்னு கூட சொல்லலாம். அவங்க அதாவது என்ன நிலைமை அப்படின்னா, ஆசையை அடியோடு கூடாது என்றுதான் சொல்லி போனாங்க அந்த காலத்துல. ஆசை ஒளிந்த இடத்துலதான் ஆன்மீகம் பிறக்கிறதுன்னு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை வேற. அவர்கள் ஒழிக்க சொன்ன ஆசை எதெல்லாம் அப்படின்னு கேட்டா, முரணான ஆசை, தீய ஆசை, தீய வினை தரக்கூடிய ஆசை, ஒழுக்க குறைவான ஆசை, இப்படிதான் அடுக்கிக்கிட்டே போறாங்க. அவன் இதை நம்ம குரு இதுல அழுத்தம் திருத்தமா இதுல நிக்கிறாரு. இந்த நம்ம இப்ப சொன்னோம் பாத்தீங்களா, முரணான ஆசை, தீய ஆசை எல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது. அது போல ஆசையை அடியோடு ஒழிப்பதுங்கிறது இயலாத காரியம், அதுக்கு தேவை இல்லை, அது அவசியமே இல்லை அப்படிங்கிறாரு. அடியோடு ஒழிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத நம்ம குரு சொல்லக்கூடியது. இப்ப மண்ண ஆசை எடுத்துக்கிட்டா நம்ம வாழ ஓரளவாயின் நலமும் வீடு தேவைதான். ஒரு சின்ன உதாரணத்துக்கு, மண்ணின் மேல் தானே நின்றும் அமர்ந்து நடந்தும் படுத்தும் வாழ்க்கை நடத்துகிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு கவி அதுல வருது பாருங்க, மகரிஷி, மண்மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை மதிகொண்டே பயன்கொள்வோம் அப்படிங்கிறாரு. இன்னொரு இடத்துல பாருங்க, இது செம, மண்ணுலகம் யாவருக்கும் சொந்தம் என்று மனிதரெல்லாம் உணர்ந்தால் மண்ண ஆசை ஏது அப்படிங்கிறாரு. இந்த மண்ணை நம்ம எல்லாருக்கும் தான் சொந்தம். அப்படி இருக்கும்போது அந்த உணர்வு இருந்துச்சுன்னா மண்ணாசை மனுஷனுக்கு வரவே செய்யாது அப்படிங்கிறது. ஆக இந்த 3 ஆசைகள், மண், பெண், பொன் இருக்கு இல்லையா, வெல்வதற்கு தான் வழிகளை நம்ம மகரிஷி மிக அருமையா நமக்கு மனவளைய கொடுத்துட்டாரு, மனவள கலையை. ஸோ அதை மாதிரி பார்க்கும்போது இந்த எழக்கூடிய இச்சையின் காரணத்தை நம்ம முதல்ல ஆராயணும் அப்படிங்கிறதான் நமக்கு மகான் சொல்லக்கூடியது. அதாவது அது முதல்ல வந்துச்சு இல்லையா, இச்சை எழும்போதே காரணம் கண்டுடு, இச்சை முடித்திட சூழ்நிலையை பார்த்துட்டுன்னு சொன்னார் இல்லையா.
அந்த இடத்துல வரக்கூடியதான் வந்து நமக்கு அதை புரிஞ்சுக்கிற வேண்டியது. அது மாதிரி இன்னொரு இடத்துல மகான் சொல்லக்கூடிய ஒரு தன்மை என்னன்னு அப்படின்னா, மகான்கள் எல்லாருமே வந்து இந்த ஆசையை பத்தி சொல்லி வரும்போது ஆசையை வந்து அடக்கத்தோட தான் அளவோட தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம மகரிஷி சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் கூட நினைச்சு பார்ப்போமே. அதாவது அறிவறிந்தோர் சிவனாவர், அறிவு அறிந்தோர் சிவனாவர் அப்படிங்கிறார் நம்ம குரு. ஒரு இடத்துல சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு பாருங்க, மனிதன் வந்து ஒரு சுய சிற்பி, இறைவன் வந்து ஒரு தெய்வீக சிற்பி அப்படிங்கிறாரு. தேவைக்கு ஆசை கூட தெய்வீகத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு சுவாமி விவேகானந்தர். ஸோ அந்த வகையில வந்து நமக்கு இப்ப நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 6 குணங்கள்ல வரக்கூடிய ஆசை சீரமை அப்படிங்கிற சீரமைத்தல் பயிற்சி வந்து நட்செல்லாம் என்ன சொல்லி வர்றாருன்னா, குரு எழுச்சி பெறாமல் இருந்தால் அதற்கான காரணம், இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து அறு குணங்கள் வந்து எழுச்சியை பெறலை அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அவன் இயற்கையிலேயே அவன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன் கூட நம்ம சொல்லுவோம் பழைய காலத்துல. அதாவது பெற்றோர்கள் செய்த புண்ணியம்னு சொன்ன மாதிரி, இப்ப பொறுத்தவரை நமக்கு எழுச்சி பெறாம இருக்குன்னா அதுக்கு மகான் தந்த துரியாதீத தவம் அப்படிங்கிறது தான். அது எழுச்சி பெற்று விட்டால் அருகுணத்தை சீரமைப்பு, அதாவது அகத்தாய்வு அப்படிங்கிற ஆயத்தை கையில எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த குவாலிட்டி ஹை குவாலிட்டின்னு இருக்கு பாருங்களேன். இப்போ 2 விஷயம் இதில் இதோட முடிக்க போகிறோம். அதாவது ஒரு ரைஸ் வாங்குறோம், ரைஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது சமையல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அதை வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக சமையல் பண்ணிடுறோம். அது வந்து இப்போதைக்கு உள்ள காலகட்டத்தில் துரியாய தவம்னு எடுத்துக்கலாம். இப்போ ரேஷன் அரிசி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் உங்களுக்கு நமக்கு தெரியும், கொஞ்சம் சிரமமான இருக்குது. அதை என்ன செய்வோம், கல் பார்த்து தான் நம்ம சமைப்போம். அப்போ இந்த சமைக்கணும் அப்படின்னு சமாச்சாரம் தான் என்ன ஆகுதுன்னா, இங்க தற்சோதனை அப்படிங்கிறது ஆட் ஆகுது. ஆக நமக்கு வந்து கல் இல்லாத சோறு வேணுமா அப்படின்னு சொன்னா, வேணும்னா நமக்கு தற்சோதனை, அதாவது அகத்தாய்வு மஸ்ட் அப்படின்னு கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறோம். இதுவாரும் செவிமடுத்த இந்த நம்ம நல்வாய்ப்பினை எனக்கு, அதாவது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தலைப்பு, அறிவுதொரு வாய்ப்பளித்த நமது ஸ்கை ஆன்லைன் டிஜிட்டல் சொல்யூஷன் பொறுப்பாளர்களுக்கும் இதுவரை பொறுமையாக செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அது நெஞ்சு நிறைந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையானது ஒரு சிந்தனை உரை.